Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா PowerPointல ஒரு 3 மேக்ரோஸோட யூசேஜ் பத்தி தான் குயிக்கா பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, macros-ஐ எதுக்காக கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறோம்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, சில நேரங்களில் PowerPointல ஒரு சில வேலைகள் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டிவாக அடிக்கடி பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நாம் அந்த வேலையை செஞ்சு முடிப்போம். அடிக்கடி நம்ம செய்கிற வேலைன்னும் போது அதை VBA மூலியமாக ஆஸ் அ மேக்ரோஸாக நாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா திருப்பி அந்த வேலையை நம்ம செய்யணும், நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மேக்ரோஸ் மூலிமா ஒரே கிளிக்கில் அந்த வேலையை ஈஸியாக நாம் செஞ்சு முடிச்சிடலாம். சுருக்கமாக சொல்லணும்னா ரிப்பீட்டிவாக ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னும் போது அதை மேக்ரோஸாக க்ரியேட் பண்ணிக்கிட்டோம்னா வேலை சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. நமக்கு தேவையான கோட்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி VBAல பேஸ்ட் பண்ணி ஆஸ் அ மேக்ரோஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான ஸ்டெப்ஸை நாம் செஞ்சு முடிச்சிருக்கணும். ஸோ முதல்ல ஒரு புது ப்ரெசன்டேஷனோ இல்லை ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ரெசன்டேஷனோ சரி, இதை நாம் மேக்ரோ எனேபிள்டு ப்ரெசன்டேஷனாக நாம் இதை ஸ்டோர் பண்ணி ஆகணும். மேலே ஃபார்மேட்டை கவனித்து பார்த்தீங்கன்னா PPT PowerPoint ப்ரெசன்டேஷன் ஃபைலாக தான் இது ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நாம் இதை ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் எந்த லொக்கேஷனில் வேணுமோ நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். பட் இந்த வாட்டி PPTயாக மறுபடியும் சேவ் பண்ணாமல் நாம் PPTM PowerPoint மேக்ரோ எனேபிள்டு ப்ரெசன்டேஷனாக நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இல்லை ஆஸ் அ டெம்ப்ளேட்டாக உங்களுக்கு வேணும்னா, நான் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுவேன் இந்த ஃபைலை அப்படின்னும் போது மேக்ரோ எனேபிள்டு டெம்ப்ளேட்டாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ எனேபிள்டு ப்ரெசன்டேஷனாக இருந்தாலே போதும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் நாம் இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது PPTM அப்படிங்கிற இந்த ஃபைலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டாவதாக பார்த்தோம்னா விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் விண்டோவை நம்ம லான்ச் பண்ணணும். அதுக்கான ஷார்ட்கட் கீ Alt F11 கொடுத்தோம்னா VBA விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ஸோட இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிரும். நல்லா கவனிங்க, இதை இப்படி மட்டும் இல்லை, வேறு இடத்துல இருந்தும் நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஏதாவது ஒரு டேபை ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிபனுக்குள்ளே போயிடலாம். ரைட் ஹேண்ட் சைடில் மெயின் டேப்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டெவலப்பர் டேப் மட்டும் டிசேபிள் பண்ணி இருக்கும். செக் பண்ணி ஓகே கொடுத்து நாம் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ லிஸ்ட் ஆஃப் டேப்ஸில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டேப் இருக்கும் அண்ட் அதில் பிகினிங்கில் கோடோட குரூப்பில் விஷுவல் பேசிக் அந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ Alt F11 கொடுத்து போனாலும் சரி, இல்லை விஷுவல் பேசிக்குங்கிற இந்த ஆப்ஷனை டெவலப்பர் டேப் மூலிமா நீங்கள் போனாலும் சரி, சேம் விண்டோ தான் லான்ச் ஆக போகுது. அண்ட் ஃபைனலாக மூணாவது, நமக்கு தேவையான கோட்ஸ் எல்லாம் இங்கே தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ மாடியூல் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு நியூ மாடியூலை நாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாடியூல் வேண்டாங்கிற பட்சத்தில் அதே மாடியூலை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கவும் முடியும். சரி, இப்போது Ctrl+V கொடுத்து காப்பி பண்ண கோட்ஸை பேஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த கோட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபைலோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த கோட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மேக்ரோஸோட எக்ஸாம்பிள், அந்த யூசேஜ் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம PowerPoint ப்ரெசன்டேஷனில் எவ்வளோ ஸ்லைட்ஸ் இருந்தாலும் சரி, அந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்டோட கலர்ஸ், அதாவது ஃபாண்ட் அண்ட் ஃபாண்ட்டோட கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த மேக்ரோஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்லைட் மாஸ்டர்னு யூஸ் பண்ண முடியும். பட் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மேக்ரோஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் இந்த கோட்ஸை நல்லா கவனிங்க. ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட நேம், சைஸ், கலர் கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன்லையும் கேட்டிருக்கு அண்ட் அதே மாதிரி கீழேயும் பார்த்தோம்னா நேம், சைஸ், கலர் கேட்டிருக்கு இல்லையா? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது உங்கள் ஸ்லைடில் இருக்கக்கூடிய டைட்டில் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த டைட்டிலுக்கு என்ன ஃபாண்ட் வேணும், என்ன சைஸ் வேணும் அண்ட் என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். மற்றபடி பாடி டெக்ஸ்ட்டுக்கு என்ன ஃபாண்ட் தேவை, என்ன சைஸ் தேவை, என்ன கலர் வேணுங்கிறத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த VBA விண்டோவை நாம் இப்போ மினிமைஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் நம்ம டைட்டில். ஸோ டைட்டிலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லினக்ஸ் அப்படிங்கிற ஃபாண்ட் தான்
ஐ மீன் ரன்னிங்கில் இருக்கு இல்லையா? ஸோ நாம் இதை என்ன பண்ணலாம்னா, நமக்கு இது ஒரு ரயில்வே ஃபாண்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரயில்வே அப்படிங்கிற இந்த ஃபாண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு தேவை. ஓகே, அண்ட் இதோட சைஸ் வந்து நமக்கு 44 இல்லாமல் ஒரு 40 இல்லை வந்து ஒரு 48 இருந்தாலும் ஓகே. அண்ட் இந்த டைட்டிலுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ மோர் கலர்ஸில் போயிடுவோம். அங்கே கஸ்டம் கலரில் போயிட்டு ஸோ இங்கே நமக்கு அந்த ரெட் க்ரீன் ப்ளூவோட வேல்யூ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அது கண்டிப்பாக தேவை. ஸோ இல்லை நீங்கள் இங்கே கூட என்ன பண்ணுங்கள், ஒரு கலர் ஏதாவது செலக்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த இடத்துல கூட நமக்கு தேவையான கலர் என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மோர் கலர்ஸில் போயிட்டு கஸ்டமில் போய் பார்த்தீங்கன்னா ரெட் க்ரீன் ப்ளூவோட வேல்யூ என்னங்கிறது இருக்கும். அண்ட் இது கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த வேல்யூஸ் தான் நாம் அங்கே கோடில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ஃபாண்ட்டை நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நம்மளுடைய VBA விண்டோவில் அந்த கோட்ஸில் போயிட்டு ஸோ இப்போ நம்ம டைட்டில் தான் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம காப்பி பண்ண ரயில்வே அப்படிங்கிற ஃபாண்ட்டை இந்த டபுள் கோட்குள்ளே Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் சைஸ் நமக்கு 48 பார்த்திங்கன்னா தேவை. அண்ட் கலர் RGBயோட அந்த ரெட் க்ரீன் ப்ளூவோட வேல்யூ பார்த்திங்கன்னா தரணும். ஸோ ரெட் வந்து 84 அண்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா க்ரீன் வந்து 130 பார்த்துருந்தோம். அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா ப்ளூ வந்து 53. மற்றபடி இந்த பாடி டெக்ஸ்ட்டுக்கு ஏரியல் ஃபாண்ட் இருக்குது. பட் நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இதே லூயிஸ் ஜார்ஜ் ஃபாண்ட் தான் தேவை. பட் சைஸ் வந்து 30 இல்லை, அதுக்கு பதிலாக 24 இருந்தாலே ஓகே. கலர் வந்து இங்கே 00 இருக்குன்னா அப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் தான் வரப்போகுது. ஸோ ஒன்ஸ் இதை Ctrl+S கொடுத்து நம்ம சேவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த மேக்ரோஸை க்ரியேட் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை இப்போ நம்ம ப்ரெசன்டேஷனில் கிட்டத்தட்ட 30 ஸ்லைடு இருக்குது, ஈவன் ஏன் ஒரு 10 ஸ்லைடு இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் போய் இந்த மாதிரி டைட்டிலோட கலர்ஸையும் ஃபாண்ட்டையும் இல்லை பாடியோட கலர்ஸையும் ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்கிற காரணம் தான். ஸோ அதனால் மேக்ரோஸை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ மேக்ரோஸை இப்போ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. சிம்பிளாக Alt F8 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணோம்னா மேக்ரோஸ் பார்த்திங்கன்னா லான்ச் ஆயிரும். இல்லை வியூ டேப்லேயே போனோம்னா அங்கே நமக்கு கடைசியில் மேக்ரோஸ் பார்த்திங்கன்னா உண்டு. இல்லை நாம் இப்போ ரீசெண்டாக எனேபிள் பண்ண டெவலப்பர் டேப்பில் அதே கோட்ஸோட குரூப்பில் VBA பக்கத்தில் நமக்கு மேக்ரோஸ் உண்டு. இல்லைனா மேலே நம்மளுடைய குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்கு இல்லையா, அதில் ஜஸ்ட் நீங்கள் மோர் கமாண்ட்ஸ்குள்ளே போயிட்டு நம்மளுடைய பாப்புலர் கமாண்டில் ஜஸ்ட் நீங்கள் M அப்படிங்கிற சீரியஸ்க்கு வந்தீங்கன்னா வியூ மேக்ரோஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்படி ஆட் பண்ணிட்டீங்கனாலும் நீங்கள் ஷார்ட்கட் கீ கொடுக்காம நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ் அப்படிங்கிறத நம்ம வியூ பண்ணி என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆல் ஸ்லைட் ஃபாண்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண மேக்ரோ. இதை ஒன்ஸ் நம்ம ரன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைடில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ கவனித்து பார்த்தீங்களா, எல்லா ஸ்லைட்லேயுமே டைட்டிலோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. கவனித்து பாருங்கள், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரயில்வே அண்ட் எல்லாத்துலேயுமே நமக்கு சேம் அந்த பாடிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் அந்த குறிப்பிட்ட ஃபாண்ட்டோட டெக்ஸ்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த மேக்ரோ எனக்கு வேண்டாம் அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள், சேம் நம்மளுடைய மேக்ரோ லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணலாம். இல்லை டெலீட் பண்ணணும்னா தாராளமாக இங்கேருந்து நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது மேக்ரோஸ்க்கான கோட்ஸை பேஸ்ட் பண்ணிடலாம். கடைசியில் ஜஸ்ட் நம்ம Ctrl+V கொடுத்து இதை பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நல்லா கவனிங்க, இப்போ நம்ம பார்க்குற மேக்ரோஸ் எதை பேஸ் பண்ணினா, இப்போ நமக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட் வேணும்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஹைப்பர் லிங்கோடு வேணுமா இல்லை ஹைப்பர் லிங்க் இல்லாமல் வேணுமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதிலே வந்துடும். ரொம்ப சிம்பிள், ஆஸ் யூஷுவல் வியூ மேக்ரோஸ் நமக்கு 2 ஆப்ஷன் இதிலே உண்டு. ஸோ ஹைப்பர் லிங்கோட தேவையா இல்லை ஹைப்பர் லிங்க் இல்லாமல் வேணுமா. ஸோ ஒன்ஸ் நமக்கு நல்லா கவனிங்க, இந்த மேக்ரோ நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்லைடு உங்களுக்கு அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்குள்ளே வரணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒருவேளை குறிப்பிட்ட ஸ்லைடு தான், எனக்கு ஒரு 5 ஸ்லைடு தான் தேவை, இல்லை ஒரு 50 ஸ்லைடு தான் தேவைன்னா அது எல்லாத்தையும் Ctrl கீ ஹோல்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு எல்லாமே தான் தேவை. நாம் செலக்ட் பண்ணுற அந்த ஸ்லைடில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், டைட்டில் இருக்கணும். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லா ஸ்லைடு தான் தேவை. ஸோ Ctrl+A கொடுத்து எல்லா ஸ்லைடையும் செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மேக்ரோஸில் போயிட்டு நமக்கு ஹைப்பர் லிங்கோட தேவை. ஸோ ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும் போது கவனித்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்லைடில் நமக்கு அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ நமக்கு எந்த ஸ்லைடுக்கு பின்னாடி தேவை, ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு பின்னாடி தேவை. ஸோ ஓகே கொடுத்துடலாம். ரெண்டாவது, அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுக்கு என்ன ஹெட்டிங் தேவை அப்படிங்கிறது கொடுக்கணும். நான் இப்போதைக்கு சிம்பிளாக TOC டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா எல்லா டைட்டில்ஸோட நமக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். அண்ட் Ctrl பிடிச்சி நம்ம கிளிக் பண்ணும் போது அந்த ஸ்லைடுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நமக்கு இந்த ப்ரெசன்டேஷனில் கரெக்டான டைட்டில், ஃபாண்ட், கலர்ஸ், பாடி டெக்ஸ்ட்டு அண்ட் ஈவன் டேபிள் ஆஃப் கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்தாச்சு. இது இப்போ நமக்கு ஆஸ் அ பிடிஎஃபாக பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ பிடிஎஃப் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்குள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை சேவ் ஆஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பிரிண்ட்டுக்குள்ளே போகலாம், அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் டு பிடிஎஃப் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் மேக்ரோஸும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் Alt F11 கொடுத்து நம்ம VBA ஓப்பன் பண்ணிக்கலாம். Ctrl V கொடுத்து காப்பி பண்ண கோடை Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணியாச்சு. Ctrl S கொடுத்து சேவ் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் VBAவை க்ளோஸ் பண்ணிடலாம். நமக்கு இந்த ப்ரெசன்டேஷன் எங்கே ஸ்டோர் பண்ணி இருக்கோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா PDF வந்துடும். நமக்கு இந்த ப்ரெசன்டேஷன் எங்கே இருக்குது பார்த்தோம்னா அந்த PPTM ஃபைல் டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் மேக்ரோஸில் போயிட்டு சேவ் ப்ரெசன்டேஷன் ஆஸ் PDF ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணிடலாம். எந்த டிஃப்ரென்ஸும் இங்கே நமக்கு தெரிய போகிறதில்ல. பட் அந்த கரெக்டாக அந்த லொக்கேஷனில் போய் பார்த்தோம்னா நமக்கு PDF ஃபைல் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்தாச்சு. ஸோ இங்கே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். டேபிள் ஆஃப் கண்டென்ட்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு PDF ஃபைல் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி PPTM PowerPoint மேக்ரோ எனேபிள்டு ப்ரெசன்டேஷனாக தான் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணியிருக்கணும். அப்படி ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ரோ எல்லாம் டிசேபிள் பண்ணப்பட்டிருக்கு. எனேபிள் பண்ணலாமான்னு கேட்கும். எனேபிள் கண்டென்ட் கொடுங்க. இந்த ப்ரெசன்டேஷன் இந்த டைப்பில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுடைய மேக்ரோஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண மேக்ரோஸ் எல்லாமே இருக்கும், ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இல்லைன்னும் போது கண்டிப்பாக நீங்கள் இதை திருப்பி பார்க்க முடியாது. ஸோ அதனால் மேக்ரோ எனேபிள்டு ப்ரெசன்டேஷனாக கண்டிப்பாக இதை சேவ் பண்ணுங்கள். அது ரொம்பவே முக்கியம். ஆல் ரைட். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான மேக்ரோஸ் எக்ஸலில் அண்ட் வேர்டில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரீவியஸ் PowerPoint வீடியோஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.